எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? முடிச்சிடலாமா? எத்தனை பேர் முடிச்சிடலான்றீங்க? பிரசங்கம் பண்ணலாமா, முடிச்சிடலாமா? வாசிக்கலாம். யோவேல் யோவேல் ஒரு புஸ்தகம் இருக்குது, தெரியுமா? பைபிளில் யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன நம்ம கடைசியாக கவனித்தோம் அப்படின்னா, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளை நம்ம நல்ல இருதயமாகிய நிலத்தில் கடவுளுடைய வார்த்தைகளை விதைச்சு அதை நம்ம இருதயத்தில் பாதுகாத்து அந்த வார்த்தைகள் நம்மளுடைய உள்ளான மனுஷனாகிய, ஆவிக்குரிய மனுஷனாகிய, அதாவது ஆள் மனதாகிய, அதாவது இருதயமாகிய அந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் 100 மடங்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கடைசியாக கவனித்தோம். அதில் என்ன நான் உங்களுக்கு காண்பித்தேன் அப்படின்னா, லூக்கா 8வது அதிகாரம் 12வது வசனம். என்ன நான் உங்களுக்கு காண்பித்தேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, கஷ்டம் வருது, சோதனைகள் வருது. அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், என்ன நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காண்பித்தேன். எடுத்த வாசிங்க, லூக்கா 8வது அதிகாரம் 12வது வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்தும் ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவர்கள் இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், நல்லா கவனிங்க, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது, வசனத்தை கேட்கும்போது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க? சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்க, மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாங்க. வசனத்தை கேட்கும்போது அவங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன பண்ணுது? வசனத்தை கேட்கும்போது மனம் அப்படி துள்ளி குதிக்குது. வசனத்தை கேட்கும்போது இது எனக்கானது தான், எனக்கு தான் பேசியிருக்கிறாங்க, இந்த வார்த்தை என்னோடது தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. அவங்க மனம் மகிழுது. அந்த வசனத்தை கேட்கும்போது, பிரசங்கம் கேட்கும்போது மனம் மகிழுது. பிரசங்கம் கேட்கும்போது ஒரு உத்வேகம் வருது. பிரசங்கம் கேட்கும்போது ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு உயிருள்ள ஒரு உணர்வு, ஒரு வல்லமை, ஒரு சக்தி எழும்புது. அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் வாசிங்க, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள்.
வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமாக கேட்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமையா சபைக்கு போகணுமா, வசனம் கேட்கணுமா, அப்பா ஒரே கொண்டாட்டம், ஒரே சந்தோஷம், ஒரே இருதயத்தில் இந்த வசனம் எனக்காகவே பேசப்பட்டிருக்குது, என் மனம் அப்படியே துள்ளி குதிக்குது அப்படின்னு சபைக்கு போகணும், வசனத்தை கேட்கணுன்னா ஒரே ஆர்வம், ஒரே சந்தோஷம், எல்லாமே நடக்குது. ஆனாலும் சோதனை வரும்போது என்ன பண்ணுறாங்களாம் அப்படின்னா, ஒரு வசனத்தை கேட்கும்போது எவ்வளோ ஒரு உத்வேகம் இருக்குதோ, வசனத்தை கேட்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் இருக்குதோ, வசனத்தை கேட்கும்போது எப்படி ஒரு மன மகிழ்ச்சி இருக்குதோ, அந்த மன மகிழ்ச்சியெல்லாம், அந்த சந்தோஷமெல்லாம், அந்த இன்பமெல்லாம், அந்த என்னுடைய இருதயத்தில் உள்ளான மனிதனுக்குள்ளாக உண்டாகிற அந்த சந்தோஷத்தின் அந்த வல்லமையெல்லாம், அந்த பவரெல்லாம், அந்த சக்தியெல்லாம் சோதனை வந்த உடனே வசனத்தை கேட்கும்போது இருக்கிற சந்தோஷம், வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இருக்கிற சந்தோஷம், இது எனக்காக பேசப்பட்ட தீர்க்க தரிசனம், இது எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது எனக்காக பைபிள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைன்னு சொல்லி சந்தோஷமாக துள்ளி குதிச்ச அதே இருதயம், சந்தோஷமாக துள்ளி குதிச்ச அதே மனம், அதே உத்வேகத்தோட, அதே சந்தோஷத்தோட, அதே மகிழ்ச்சியோட அந்த சோதனை வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதை இருதயம் பின்வாங்குகிறது. ஆனால் சபைக்கு வரணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளணுன்ற போது சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆஹா, அருமையான பிரசங்கம்ப்பா, சரியான பிரசங்கம், எனக்காகவே கடவுள் பேசின மாதிரியே இருந்துச்சு, கடவுளே வந்து நின்று என் முன்னாடி நின்று எனக்காகவே பேசின மாதிரியே இருந்துச்சு சொல்லி இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஆகி வீட்டில் போன உடனே சோதனை வரும்போது, பிரச்சனைன்னு வரும்போது, கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த கஷ்டத்தை பார்த்து, அந்த இல்லாமையை பார்த்து, அந்த தரித்திரத்தை பார்த்து நம்மளுடைய அந்த மனது, ஆள் மனது, அந்த நம்மளுடைய இருதயம் அது அப்படியே பின்வாங்குது. ஆனால் உங்களுக்குள்ளாகவே, நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளாகவே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்திற்குள்ளாகவே அந்த உங்களை எதிர்கொள்ள வருகிறதான அந்த சோதனையை முறியடித்து, அந்த சோதனையை மேற்கொண்டு, அந்த சோதனையை மிதித்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்குள்ளாகவே இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையுள்ள அந்த வார்த்தைக்குள்ளாகவே இருக்கிறது என்பதை இந்த ஆழ்மனது, இந்த இருதயம் மறந்து சோதனையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிரச்சனையை பார்த்துட்டு பின்வாங்குது. படிக்கிறான் ஒரு பையன், நல்லா படிக்கிறான், இரவு பகலாக படிக்கிறான், ஆனால் எல்லாமே படிச்சிருக்கிறான், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான், எல்லாமே படித்து முடிச்சிருக்கிறான். ஆனால் பரீட்சைன்னு வரும்போது, எக்ஸாம்னு வரும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை பார்த்து பின்வாங்குறான். ஐயோ எக்ஸாமா, ஐயோ பரீட்சையா, எப்படி நான் எழுத போகிறனோ, எப்படி நான் அதை ஜெயிக்க போகிறனோ, எப்படி எழுதி பாஸ் பண்ண போகிறனோ அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்று, அவன் இருதயம் என்ன நினச்சிருந்தாலும், அவன் இருதயம் என்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இருந்திருந்தாலும், அவன் சிந்தனை எங்கே இருந்தாலும், அவன் அந்த பரீட்சையை, நான் அந்த பரீட்சையை குறித்து அவன் கவலைப்பட்டாலும், அந்த பரீட்சையை குறித்து அவன் பயப்பட்டாலும், அந்த பரீட்சையை குறித்து அவனுக்கு சந்தோஷம் இருந்தாலும், அந்த பரீட்சையை குறித்து அவனுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக அவன் அந்த பரீட்சையை எதிர்கொண்டு தான் ஆகணும். 10வது படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் காலாண்டு எழுதுன்னு, அரையாண்டு எழுதுன்னு, முழு ஆண்டு எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். நல்லா படிச்சிருக்கிறீங்க, ஆஹா நான் அருமையாக எழுத போகிறேன் சொல்லி மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்தாலும், இல்லை ஐயோ நான் எப்படி எழுத போகிறனோ அப்படி கவலை, பயம் எப்படி இருந்தாலும், அந்த 10வது படிக்கிற பையன் அவன் ஃபைனல் எக்ஸாமை எழுதி தான் ஆகணும். அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் வசனத்தை கேட்ட உடனே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும், இல்லை வசனத்தை கேட்கும்போது கூட நீங்கள் கவலையாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்றால்,
அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், இல்லை நான் இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிறேன், நான் 1ஆப்லேயே நான் 10 வருஷமாக உட்காந்துக்கிறேன், நான் 2ஆப்லேயே நான் 10 வருஷமாக உட்காந்துக்கிறேன், இல்லை 9ஆம் வகுப்புலேயே நான் 10 வருஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்க முடியவே முடியாது. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் தான் ஆகணும். அடுத்த கட்டத்துக்கு போய் தான் ஆகணும். அப்படின்னா உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து தான் ஆக வேண்டும். 9வது படிக்கிற பையன் 10வதுக்கு போய் தான் ஆகணும். வருஷம் மாறிச்சுன்னா 10வதுக்கு போய் தான் ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனையை குறித்து கவலைப்பட்டாலும் சரி, பயப்பட்டாலும் சரி, நான் சொல்லுகிறேன், நீங்கள் சோதனையை மேற்கொண்டு ஆக வேண்டும். சோதனையை ஜெயிச்சுதான் பிரதர் ஆகணும். சோதனையை ஜெயிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. 10வது பையன் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், வாய்ப்பே இல்லை. எதனா ஒரு இது சொல்லிட்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு எனக்கு காலில் அடிபட்டுச்சு கையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வேணால் தப்பிக்கலாம். திரும்பவும் அதை நீங்கள் மேற்கொண்டு தான் ஆகணும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு கஷ்டம்னு வரும்போது, ஒரு சோதனைன்னு வரும்போது, நீங்கள் அந்த சோதனையை பார்த்து கவலைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த சோதனையை பார்த்து பயப்பட்டீங்க அப்படின்னா, அந்த டைமில் வேணால் உங்களுக்கு அந்த சோதனை உங்களை விட்டு தப்பி போகிறதா இருக்கும். ஆனால் சோதனையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனையை அடித்து நொறுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளாகவே, உங்களுடைய இருதயத்துக்குள்ளாகவே, உங்களுடைய நல்ல நிலமாகிய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்குள்ளாகவே அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம வாசிச்சோம் யோவேல்ல, தேசமே சொல்லுங்க, தேசமே பயப்படாதே. என்ன பண்ணணுமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதாவது நீங்க வழியருகே விதைக்கப்பட்டவர்களை போல, நல்லா கவனிங்க, நீங்க வழியருகே விதைக்கப்பட்டவர்களை போல, உங்க இருதயம் கற்பாரியை போல இருந்தால் கூட சோதனை வரும்போது, நல்லா கவனிங்க, சோதனை வரும்போது நீங்கள் பின்வாங்குகிறவர்களாக அல்ல, பின்வாங்குகிறவர்களாக இருக்க முடியாது, இருக்க மாட்டீர்கள், இருக்க வேண்டாம். சோதனைன்னு ஒன்று வருது அப்படின்னா அது எதற்காக வருதுன்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வருது சோதனை. சோதனை வரும்போது அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை, நல்லா கவனிங்க, ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால், வாசிங்க, அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். போதும் சிஸ்டர், நல்லா கவனிங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, அதாவது நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து, நல்லா கவனிங்க, நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து உயர்ந்த இடத்துக்கு ஏறணும் அப்படின்னா,
உயர்ந்திருக்க பண்ணின்னு சொல்லிட்டு அங்க போய் பண்ணிட்டு வந்துக்கிறான். நீங்க உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி ஏறி இருக்கும்படி பண்ணணும் அப்படின்னா, ஏறி இருக்கணும் அப்படின்னா, உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கணும் அப்படின்னா, ஏறி இருக்கும்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏறணும், உயர்ந்த இடங்களில் ஏறணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா? அப்பொழுது 14ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருந்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாதாரண மனுஷனா என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, கடவுள் என்னை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். கடவுள் என்னை ஆசீர்வதிச்சாருன்னா சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் கடவுள் தீர்த்துட்டாரு அப்படின்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு இருக்க கவலையெல்லாம் மாற்றிட்டாரு அப்படின்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தெல்லாம் அவர் போக்கிட்டார் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, கடவுள் ஒரு காரியத்தை உங்களுக்கு செஞ்சாருன்னா தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு காரியத்தை, நீங்கள் நினைக்கிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையை செஞ்சாருன்னா தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த காலத்துலேயுமே சந்தோஷமாக இருக்கவே முடியாது. உங்களுடைய சந்தோஷம் ஒரு பனியை போல, இல்லை ஒரு புல் இருக்கிற ஒரு பனி துளியை போல மறைஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, கடவுள் எனக்கு நன்மை செஞ்சார்ல, அந்த நன்மையை நினச்சி தான் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போது நன்மை அவர் செய்கிறாரு, செய்யும்போது செஞ்சு முடித்த உடனே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்படி சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சந்தோஷம் அந்த நன்மை செஞ்ச அந்த நேரத்தில் மட்டும், அந்த நன்மையை நம்ம அனுபவிக்கிற அந்த நேரத்தில் மட்டும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. யோவேலில் எழுதியிருக்கிறது மாதிரி, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு. நல்லா கவனிங்க. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே என்ன போட்டிருக்குது அப்படின்னா, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், அதுக்கப்புறம் தான் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவாராம். கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவார். யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள்னால உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிச்சு கொள்ளும். அப்புறம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு போடலை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா தான், கஷ்டம் வரும்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், இல்லாமல் இருக்கும்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், தரித்திரம் இருக்கும்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதாவது சோதனை காலங்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்களே ஆனால் அந்த சோதனையை முறியடிக்கக்கூடிய வல்லமை, அந்த சோதனையை முறியடிக்கக்கூடிய சக்தி, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடிய வல்லமை என்ன அப்படின்னா, அந்த சக்தி என்ன அப்படின்னா, உங்களுடைய மனது மகிழ்ச்சியா இருப்பதுதான் அந்த சக்தி. பிரியமானவர்களே, உங்க மனது மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய அக மனது, உள் மனது, ஆழ் மனது மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா, மன மகிழ்ச்சியாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் உங்களுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை உடையதாக இருக்கிறது. அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை உங்களுடைய சொந்த இருதயமே, உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆழ்மனதே, அந்த இருதயமே அந்த மகிழ்ச்சியை உடையதாக இருக்கும் போது, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை அடித்து நொறுக்கக்கூடிய சக்தி என்னவென்றால் உங்க ஆழ் மனதினுடைய சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் தான். பிரியமானவர்களே, ஆனா நீங்க கவலையில இருந்தீங்க அப்படின்னா, இல்ல பயத்துல இருந்தீங்க அப்படின்னா, உங்களால் அந்த பிரச்சனையை ஈஸியாக டீல் பண்ணவே முடியாது.
திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை குறித்ததான கவலை தான் அவங்க இருதயத்தில் வரும், அந்த பயம்தான் அவங்க இருதயத்தில் வரும். இப்போ ஆள் மனதுக்கு அதை மேற்கொள்ளக்கூடிய அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியே இல்லாமல் போயிடுது. ஒரு சோதனை வருது அப்படின்னா அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எங்கே இருக்குது அப்படின்னா, சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு விதையை நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கிறீங்க இல்லையா, அதை முளைப்பை உண்டு பண்ணக்கூடிய வேர் விடக்கூடிய அந்த வல்லமை சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மண்ணுக்கு தான் இருக்குது. அதே போல் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையை முளைத்து எழும்ப பண்ணக்கூடிய சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் ஆழ்மனதாகிய உங்கள் இருதயமாகிய அந்த நல்ல நிலத்தில் தான் இருக்குது. அந்த சக்தி என்னவென்றால் அதுதான் மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களுடைய அக மனதுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் அந்த சக்தி. நான் சொல்லலை, வேதம் தான் சொல்லுது, வாசிக்கலாம். ஏதோ பிரதர் ஏதோ ஸ்டோரி மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் அப்படி சொல்லலை. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமா? ஔஷதம்னா தெரியுமா? ஔஷதம்னா தெரியுமா சிஸ்டர்? யாருக்குண்ணா தெரியாதா? யாருக்குமே? இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன்னு யாருன்னா இருக்கிறீங்களா? இங்கே படிச்சிருக்கீங்களா? சரி, படிச்சிங்கல்ல அந்த வசனத்தை. அப்போ படிக்கும்போது இந்த ஔஷதம்னா என்னன்னு தெரியலன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அது என்னென்னு தெரிஞ்சு கொள்ளணும்னு உங்கள் மனசு கேட்கலையா? என்னது அது ஔஷதம், புதுசாக வார்த்தையாக இருக்கே அப்படின்னு யோசிக்கவே இல்லையா நீங்கள்? ஏதோ ஒன்று பைபிளில் போட்டிருக்குது, படிப்போம்டா, நல்லது. ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஃபோன் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க? ஃபோன் வைக்கலையா யாருமே? பரவாயில்ல. ஃபோன்லையும் தேடி பார்த்தீங்க, வரலையா? நல்லா கவனிங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், கவனிங்க. அதாவது நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும், அதாவது இப்போ இருக்கிற இடத்துலேருந்து மேலே போகணும் அப்படின்னா கடவுள் உங்களை ஏறி போக பண்ணுகிறவராக இருக்கிறார், மேலே எடுத்துகிட்டு போகிறவராக இருக்கிறாரு. நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற கம்ஃபர்ட் ஸோன் உடைக்கப்படணும். கம்ஃபர்ட் ஸோன் என்ன அப்படின்னா, வச்சுங்க வசனத்தை நான் சொல்கிறேன். கம்ஃபர்ட் ஸோன் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இருக்குது, நான் செட்டில் ஆகிட்டேன் பிரதர், நான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் ஆயிடுச்சு, வீடு கட்டிட்டேன், எனக்கு வர வருமானத்தை வச்சு நான் வாழ்க்கையை அப்படியே ஓட்டுற அளவுக்கு எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஸோனுக்குள்ளே வந்துட்டீங்க. இருக்கிற நிலைமையை சமாளிக்க என்னால் முடியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற அந்த இடத்த விட்டு உங்களை ஏறி போக பண்ணும்படியாக விரும்புகிறார். என்ன பண்ணுறாரு? ஏறி போக பண்ணும்படியாக விரும்புகிறார். நீங்கள் ஏறி போகணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஸோனை அது உடைக்கப்படணும். அந்த ஸோன் உடைக்கப்படணும். அந்த ஸோன் உடைக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு கால் எடுத்து வைக்கணும். அடுத்த ஸ்டெப்பு கால் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் போகணும் அப்படின்னாவே, அந்த ஸோன் உடைக்கப்படணும் அப்படின்னாவே உங்களுக்கு சோதனை கண்டிப்பாக வரும். என்ன பிரதர், கடவுளே கூட இருக்கிறாருன்றீங்க, நீங்கள் சோதனை வேறு கண்டிப்பாக வரும்னு சொல்கிறீங்க அப்படி யோசிக்கிறீங்க. சோதனை அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சோதனை அப்படின்னா உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு, உங்களை இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் கீழே கொண்டு போகிறதுக்கு வர்றதில்லை சோதனை. 10வது படிக்கிறவனுக்கு எதுக்காக பரீட்சை வைக்கிறாங்க அப்படின்னா 11வது போகணுன்றதுக்காக தான் பரீட்சை வைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வருது, உங்களுக்கு கஷ்டம் வருது, இருக்கிற சூழ்நிலையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னா உங்களை தேவன் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாருன்னு அர்த்தம்.
ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் நல்லா கவனிங்க சிஸ்டர், கவனிங்க பிரதர். வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. அவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்துட்டு இருந்தான். அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு இருந்தான், அவங்க அப்பா கூட வாழ்ந்துட்டு இருந்தான், அவங்க ஊரில் சொந்த பந்தத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தான். தேவன் வந்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பூமியின் தூளை போல இது பண்ணுவேன், உன் சந்ததி உனக்குள்ள பூமியில் உள்ள எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீ உங்கள் அப்பா வீட்டை விட்டு போ, நீ இருக்கிற தேசத்தை விட்டு போ, இருக்கிற சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு போ. அவன் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்துட்டு இருக்கிறான், ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறாரு அவனை. அப்போ அவன் நினச்சிருந்தான்னா, நான் எனக்கு எல்லாமே இருக்குது இங்கேயே, நான் ஏன் போகணும், நான் இங்கேயே எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அவர் சம்பாதிச்சு வச்ச எல்லா சொப்பெல்லாம் இங்கேயே இருக்குது, நான் ஏன் போகணும் அப்படின்னு யோசிச்சுருந்துருந்தான் அப்படின்னா, அவனால் இந்நேரம் அவனை பற்றி பேசியிருக்கவே முடியாது. அவன் வெளியில் வரும்போது கவனிச்சிங்க அப்படின்னா நிறையா சோதனைகள். நீங்கள் ஆபிரகாமோட வாழ்க்கையை ஏற்கனவே போதிச்சிருக்கேன், நீங்கள் வாதிச்சு பாருங்கள், நிறையா சோதனைகள். அப்புறம் யார், அதுக்கப்புறம் யார் ஆபிரகாமுக்கு அப்புறம்? ஆபிரகாமுடைய பிள்ளை யார் சிஸ்டர்? ஈசாக்கோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவன் போய் ஒரு இடத்துல குடியிருக்கிறான், அங்கே போயிட்டு துறவு தோன்ற உடனே அங்கே இருக்கிறவங்களாம் எங்களோட துறவுன்னுட்டு அவனை பிரச்சனை பண்ணுறாங்க. அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து இன்னொரு இடத்துல வந்து தோன்றான், அங்கேயும் பிரச்சனை பண்ணுறாங்க. திரும்பி இன்னொரு இடத்துல போய் தோன்றான், அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ ஈசாக்கு வந்து யோசிச்சுருந்துருக்கலாம், நம்ம அழகாக முன்னாடி ஃபஸ்ட்டு இருந்தோமே அந்த இடத்துலேயே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் கடவுள் சொன்னாருன்னு சொல்லி நம்ம மூவ் பண்ணி வந்தோம், அப்படி யோசிச்சிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனில் பிரச்சனை உண்டாகுது, உங்களை தூக்கி. இப்போ யாக்கோபு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவன் ராஜா மாதிரி வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் ஊன்னு சொன்னான்னா தண்ணி கொண்டு வான்னு சொன்னால் கொண்டு வர்றதுக்கு ஒருத்தர் இருந்தான். அவங்க அம்மா அப்பாவை சேர்த்து வச்ச முழு சொத்தும் அவனுக்காக தான் இருந்துச்சு, வேலைக்காரிகளாக இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, என்ன வந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பாவே அவனை யாக்கோபை, நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ போன்னு சொல்லி அவனை இருக்கிற இடத்த விட்டு திறத்துறாரு. திறத்தும் போது அவன் யோசிச்சிருக்கலாம், நான் ஏன் போகணும், நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு இந்த சோதனை காலத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கலாம். அப்படி யோசிச்சிருந்துருந்தான் அப்படின்னா யாக்கோபை நம்ம பைபிளில் வாசிக்கவே முடியாது. அவன் ஒரே ஒரு கோல் ஒரு கொம்பை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் அந்த சோதனை காலத்துலலாம் அதை மேற்கொண்டு அவன் நீ நம்ம நினைக்கிற ஒரே கோல் ஒரு கொம்பை எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு, அவன் அந்த கோல் கொம்பை எடுத்துகிட்டு போல, அவன் கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போனான் அவனுடைய நல்ல இருதயமாகிய நிலத்தில். ஆபிரகாம் அவனுடைய நல்ல இருதயமாகிய நிலத்தில் கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போனான். ஈசாக்கு அந்த சோதனையை பார்க்கல, அந்த பிரச்சனையை பார்க்கல, கடவுள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, வாக்கு கவனிச்சான். யாக்கோபு வாக்கு தத்தத்தை கவனிச்சான். யோசேப்பு அடுத்து யாருன்னு கவனிச்சிங்கன்னா யோசேப்பு, யாக்கோபுக்கு அடுத்து அவனோட பிள்ளை யோசேப்பு என்ன பண்ணான் அப்படின்னா, அவனை வந்து அவங்க அப்பா வந்து இளவரச மாதிரி பார்த்துக்கிட்டாரு. பலவரன் அங்கி வாங்கி கொடுத்து விசேஷித்த மகனாக தெரிஞ்சு கொண்டு அவனை வாழ வச்சுட்டு இருந்தார். அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. குழியில் போட்ட உடனே ஐயோ இப்படி குழியில் போட்டாங்களே, அவள் தான் நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுருந்தான் அப்படின்னா, சோதனை காலம் வரும்போது அவன் யோசிச்சுருந்துருந்தான் அப்படின்னா அவ்வளோதான், அந்த குழியில் அவன் போயிருக்க வேண்டியதான். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இவங்களுடைய இருதயம் ஒன்றும் இல்லாத இடத்துல கோலும் கம்பும் கொண்டு போய் நின்றுட்டு இருந்த இடத்துல கூட இவனுடைய இருதயம் மனமகிழ்ச்சியாக இருந்தது. அப்படின்னா இருதயம் அப்படின்னா நிலம், நல்ல நிலம். அந்த நிலம் உரமுள்ளதாக இருந்தது, சத்துள்ளதாக இருந்தது, மினரல்ஸ் உள்ளதாக இருந்தது. அந்த சத்துள்ள நிலத்தில் அந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த உரம் நல்ல உரச்சத்துள்ள அந்த நிலத்தில் விதைகள் போடும்போது ஈஸியாக வளருது. அந்த சத்து என்ன அப்படின்னா, அந்த மினரல்ஸ் என்ன அப்படின்னா, அந்த உரம் என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவனுடைய மனது, ஆழ் மனது, அவனுடைய உள்ளான மனிதனுடைய அந்த இருதயம் வந்து மகிழ்ச்சியாகவே இருந்தது. பிரியமானவர்களே, குழியில் தூக்கி போடுறாங்க, அவன் கதறலை, ஐயோ இது மாதிரி போட்டாங்களே யாராவது என்னை காப்பாற்றுங்க சொல்லலை. ஒரு குச்சி ஒரு கோலை கொம்பு எடுத்துக்கின்னு தேசத்தை விட்டு வெளியில் வந்து யோர்தான் மாதிரி வந்து நின்றுட்டு, ஐயோ தேவனே என்னை காப்பாற்றுங்க
கதறலை. ஏன்னா அவனுடைய ஆள் மனதில் விதை விதைக்கப்பட்டிருந்தது. என்ன விதை அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, அவன் தலையில் கையை வச்சு ஈசாக்கு சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுடைய ஆள் மனதில், அந்த நல்ல இருதயமாக நிலத்தில் ஈசாக்கு அவன் வாயிலே கூறின எல்லா வாக்குத்தத்தங்களையும் விதைகளாக அவன் விதைத்து வைத்திருந்தான். அந்த ஆள் மனது நல்ல சத்துள்ள ஒரு நிலமாக இருந்தது. அதாவது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆள் மனதிலே குடிகொண்டு இருந்தது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்திலே இருக்கிற விதையை முளைக்க செய்கிறது என்னவென்றால் உங்கள் ஆழ் மனதின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான். பிரியமானவர்கள், உங்கள் ஆழ் மனது மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நீங்கள் என்னதான் வார்த்தையை கேட்கலாம், என்னதான் வல்லமையுள்ள வார்த்தையை கேட்கலாம், என்னதான் கை வச்சு உங்கள் தலை மேலே வச்சு அக்கிரியை இறக்கி நாங்கள் ஜெபம் பண்ணினா கூட உங்கள் ஆழ் மனதினுடைய சக்தி, வல்லமையுள்ள அந்த சக்தி, அது வந்து சத்துள்ளதாக இருக்கணும், உரமுள்ளதாக இருக்கணும், மினரல்ஸ்களை கொண்டதாக இருக்கணும். அப்படின்னா அந்த மகிழ்ச்சி உள்ளதாக இருக்க வேண்டும். ஆள் மனது மகிழ்ச்சி உள்ளதாக இருந்தால் தான் உங்களை குழியில் தூக்கி போட்டாலும் சரி, குழியில் தூக்கி போட்டதோட விடலை, திரும்பி குழியை விட்டு தூக்குறாங்க. தூக்கி கொஞ்சம் காசுக்காக அவனை வித்துடுறாங்க. யார்கிட்ட வித்துடுறாங்க அப்படின்னா இஸ்மவேலர்கள்ட்ட வித்துறாங்க. இஸ்மவேலர் யார் தெரியுமா? யார் இஸ்மவேல் சொல்லு பார்ப்போம். ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. இஸ்மவேல் ஆபிரகாமுடைய பிள்ளை தான். இவன் யாரு? இவனும் ஆபிரகாமோட பேரன் தான். அவன் யாரு? அவனும் ஆபிரகாமோட பேரனாக தான் இருந்திருப்பான். ஏன்னா ஈசாக்குக்கெல்லாம் மூத்தவன் தான் இஸ்மவேல், பெரியவன் தான் இஸ்மவேல். அவங்கிட்ட இவனை வித்துடுறாங்க, அண்ணங்கிட்ட தம்பியை வித்துடுறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதே தான் நடக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். கிறிஸ்து யாருன்னா நம்ம எல்லோருக்கும் மூத்த சகோதரனாக இருக்கிறார் அவர். நம்ம யோசிக்கிறோம் இல்லையா சிஸ்டர், கவனிங்க பிரதர், கவனிங்க. நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அந்த சோன் வந்து கம்ஃபர்ட் சோன் கிடையாது. நம்ம வந்து ஏற்கனவே இருந்தோம் இல்லையா, யாக்கோபு கிட்ட இருந்தான் இல்லையா, யாக்கோபு கிட்ட இருந்தான். இவன் இருக்கும்போது இவனுக்கு எல்லா விதமான சகல விதமான நன்மைகள் இருந்தது. அதுதான் கம்ஃபர்ட் சோன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் குழியில் தூக்கி போட்டாங்க இல்லையா, அது என்னது? அது கம்ஃபர்ட் சோன் கிடையாது. மாம்ச ரீதியாக யோசித்தோம் அப்படின்னா குழியில் தூக்கி போட்டது கம்ஃபர்ட் சோன் கிடையாது. இஸ்மவேலர்கள்ட்ட யோசேப்பை விற்று போட்டது, அது யோசேப்பை பொறுத்தளவில் நம்ம யோசேப்பாக இருந்திருந்தோம் அப்படின்னா, ஐயோ என்னை இப்படி விற்று போட்டுட்டாங்களே, இது கம்ஃபர்ட் சோன் இல்லையே, நான் நல்லா கம்ஃபர்ட் சோனில் இருந்தேனே அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அதாவது யோசேப்பு யாக்கோபிடம் இருந்து அனுபவித்த அந்த கம்ஃபர்ட் சோனை காட்டிலும் இஸ்மவேலர்கள்ட்ட வித்து போடும்போது யாக்கோபிடம் இருந்த கம்ஃபர்ட் சோனை காட்டிலும் அதிகமான கம்ஃபர்ட் சோனுக்குள்ளாக யோசேப்பு போயிருந்தான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. எப்படி நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பிசாசின் பிடியில் இருந்தீங்க, நீங்கள் தரித்திரத்தின் பிடியில் இருந்தீங்க, கஷ்டத்தின் பிடியில் இருந்தீங்க, எகிப்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. ஆனால் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து உங்களை விடுவிச்சு வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நாங்கள் எகிப்திலேயே வாழ்ந்துருந்துருப்போம், அங்கேயே எங்களுக்கு நல்ல உணவு கிடச்சிச்சு அப்படின்னு. அதை தான் கம்ஃபர்ட் சோனை யோசிச்சிங்க. ஆனால் தேவன் அந்த எகிப்தை காட்டிலும் இந்த வனாந்தரத்தை உங்களுக்கு கம்ஃபர்ட் சோனாக மாற்றி போட்டார் பிரியமானவர்களே. அதே போல இவன் யாக்கோபிட்ட வாழ்ந்துட்டு இருந்த அந்த சொத்து சுகமுடைய வாழ்க்கையை காட்டிலும் இவன் இஸ்மவேலர்கள்ட்ட விற்று போடப்படும் போது இவன் யார்கிட்ட விற்று போடப்படுகிறான் என்றால், நீங்கள் பிசாசின் பிடியில் இருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக இப்போது விற்று போடப்பட்டிருக்கிறீர்கள். உங்க மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் விற்று போடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே இருந்த கம்ஃபர்ட் சோனை காட்டிலும் இப்ப இருக்கிற சோன் தான் மிகப்பெரிய கம்ஃபர்ட் சோன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. யோசேப்பு இஸ்மவேலர்கிட்ட வித்து போட்ட பிறகு, ஐயோ என்னை இப்படி வித்து போட்டாங்களே நான் யோசிக்கல. அவன் ஒன்று யோசித்தான். என்ன யோசித்தான் அப்படின்னா, இவனோட அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது, இவனோட மித்த இருக்கிற எல்லா அரிக்கட்டுகளும் இவனை வணங்குகிறத தான் அவன் ஆள் மனதில் யோசிச்சு கொண்டிருந்தான் பிரியமானவர்களே.
யோசேப்புக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகள் சூழ்நிலைகள் வந்தால் கூட, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தால் கூட, ஆனால் நீங்கள் இருக்கிற சோனை தான் கம்ஃபர்ட் சோனு அப்படின்னு யோசிக்கிறீங்க. இருக்கிறது தான் சரியான இடம், இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அல்ல பிரியமானவர்களை கம்ஃபர்ட் சோனு. நீங்கள் காலை எடுத்து வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆழ் மனதிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமும் உங்கள் ஆழ் மனதிலே நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதைக்கு நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த விதைக்கு ஒரு முளை வேர் விட்டு அது முளையை உண்டு பண்ண வேண்டும் என்றால், அந்த விதை முளைக்க வேண்டும் என்றால், நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அந்த ஆழ் மனதிற்கு சத்துவத்தை உண்டு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த சத்துவம் என்னவென்றால் அதுதான் மன மகிழ்ச்சியாக இருப்பது பிரியமானவர்களே. இப்போ நம்ம வாசிக்கலாம் நீதிமொழிகள். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அது என்ன பண்ணுமா? முறிந்த ஆவியே முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும் அப்படின்னு போட்டிருக்குது. இதுக்கு என்ன ஒற்றுமை, என்ன எதுக்காக இது போட்டிருக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஔஷதம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஔஷதம் அப்படின்னா இப்போது காலில் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலில் அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது, என்ன பண்ணுவீங்க? மருந்து போடுவீங்க, கரெக்டா? மருந்து போட்டால் அது எத்தனை நாளில் ஆறும் சொல்லுங்கள்? ரஜினி சொன்ன மாதிரி மருந்து போட்டிங்கன்னா 7 நாளில் ஆறிடும். மருந்து போடாமல் அப்படியே விட்டிங்கன்னா 1 வாரத்தில் ஆறிடும். எப்படி? மருந்து போட்டால் 7 நாள் ஆறிடும். மருந்து போடாமல் விட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் ஆறிடும். அப்படின்ற மாதிரி காலில் அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? மருந்து போடுறோம். மருந்து போட்டால் ஒரு காய் ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்கள்? 7 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. மருந்து போட்டால் 7 நாள் ஆகும். இதே அந்த காயம் நல்லா கவனிங்களேன். இதே அந்த காயம் கையை வச்சு கையை எடுத்த உடனே அது ஆறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? காலில் அடிபட்டுருச்சு, கவனிங்க, நல்லா கவனிங்க. மருந்து போட்டிங்க அப்படின்னா அது 7 நாள் ஆறுது. நீங்கள் அதை உங்கள் கையை கொண்டு போய் விசுவாசத்தோட நம்பிக்கையோட காயம் மறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை வச்சுட்டு, நல்லா கவனிங்க பிரதர், இப்படி கையை வச்சுட்டு கையை இப்படி எடுக்கும்போது அது நார்மல் தோலாக மாறி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்குமா இல்லையா? அந்த ஔஷதம் அப்படின்னா நல்லா கவனிங்க. அந்த ஔஷதம் அப்படின்னா மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னா மன மகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்து. அந்த ஔஷதத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னா மருந்து. நீங்கள் சாதாரணமாக போடுற மருந்தை காட்டிலும் இது பல மடங்கு வல்லமையுள்ள மருந்து. என்னது? நீங்கள் சாதாரணமாக போடுற மருந்தை காட்டிலும் நீங்கள் காயப்பட்டுருச்சு, நல்லா கவனிங்க, காயப்பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு, நீங்கள் மருந்து போட்டீங்க, காயப்பட்டுருச்சு, ரத்தம் வந்துச்சு, நீங்கள் மருந்து போட்டீங்க. கவனிங்க பிரதர், இப்போது கையில் அடிபட்டுருச்சு, நல்லா கவனிங்க, கையில் அடிபட்டுருச்சு, நீங்கள் மருந்து போட்டீங்க. இப்போது உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, நீங்கள் நல்லா நம்பிட்டு இருக்கிறவங்க, வேண்டியப்பட்டவங்க திடீர்னு உங்களை வார்த்தையினால் காயப்படுத்திடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன மருந்து போடுவீங்க? காலில் கை அடிபட்டு ரத்தம் வந்தால் நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு மருந்து எடுத்து போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ வாங்கி ஆயில்மெண்ட்டோ ஏதோ ஒன்று போட்டுறீங்க. உங்கள் இருதயம் நல்லா கவனிங்க. உங்கள் இருதயத்தில் நீங்கள் ரொம்ப உயிருக்குயிராக நேசிக்கிறவங்க, உயிருக்குயிராக நம்புகிறவங்க உங்கள் இருதயத்தை காயப்படுத்திடுறாங்க. அதுக்கு நீங்கள் எங்கே தேடி போய் என்ன மருந்து நீங்கள் போடுவீங்க?
அதுதான் பிரியமானவர்களே ஔஷதம். அதுதான் மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படின்னா நான் சொல்லுகிறேன், நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களாக இருக்க கற்றுக்கொண்டீர்களானால், ஆள் மனதை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால், ஆள் மனதை சந்தோஷமாக வைப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்களே ஆனால், நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு உயிருக்கு உயிராக நேசிக்கிறவர்களும், எந்த ஒரு நீங்கள் அன்பு அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கிறவங்களும் உங்கள் ஆள் மனதை அவர்கள் தீட்டுப்படுத்தவே முடியாது. உங்கள் ஆள் மனிதர்களை காயப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் மன மகிழ்ச்சி என்ற மாபெரும் சக்தி உங்கள் ஆள் மனதை காத்து கொண்டிருக்கிறது. இந்த மன மகிழ்ச்சி தான் உங்களுக்குள்ள ஆள் மனதுக்குள்ள இருக்கிறதான எல்லா விதைகளையும் முளைக்க பண்ணுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 37. சங்கீதம் 37:4. சங்கீதம் 37. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு. இப்படி போட்டிருக்கலாம் இல்லையா? அவர் நீ இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் உனக்கு செஞ்சிருவார். நீ இருதயத்தில் என்னெல்லாம் ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுறியோ, நீ முழங்கால் படிட்டு உன் ஜெபத்தில் போய் என்னெல்லாம் நீங்கள் அழுது மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதையெல்லாம் அவர் செஞ்சிருவார். அப்புறம் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு போட்டுக்கலாமா இல்லையா? ஆனால் ரியாலிட்டியை யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? எப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்? சொல்லுங்கள். எப்போ நம்ம ரியலாகவே சந்தோஷமாக இருக்கிறோம்? நம்மளுக்கு எதாவது நன்மை நடந்துச்சு அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் வேதம் இப்படி சொல்லுது, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாரா? இது ஒரு வசனம் கிடையாது சிஸ்டர். நான் வாட்ச எல்லா வசனத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்களேன். ஏசாயால நம்ம வாசிக்கும் போது என்ன போட்டுருந்துச்சு? உங்களை உயர்ந்த இடத்துக்கு ஏறி பண்ண போகிறாரு. ஆனால் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு ஏறி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களை உயர்ந்த இடங்களுக்கு ஏறி கொண்டு போக பண்ணுவார். அப்படி தான் போட்டுருந்துச்சு. தேசமே பயப்படாத, தேசமே பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அப்புறம் நீ மகிழ்ந்து கலிகூர்னு போட்டிருக்கலாமா இல்லையா? ஆனால் எப்படி போட்டிருக்கு? மகிழ்ந்த கலிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நம்ம பேசிக்கலாக நடைமுறை வாழ்க்கையை நம்ம யோசித்தோம் அப்படின்னா வேதம் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் சொல்லுது. வேதம் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேத வசனத்துக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம பண்ணுறோம். அப்புறம் எப்படி நம்மளுக்கு பயம் வராமல் இருக்கும், கவலை வராமல் இருக்கும், கஷ்டம் வராமல் இருக்கும், இல்லாமல் வராமல் இருக்கும், தரித்திரம் வராமல் இருக்கும்? நம்மளுக்கு கஷ்டம் வந்ததுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம கடன் வந்ததுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய பிஹேவியரை நம்ம மாற்றணும். பைபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்களை நம்ம தான் மாற்றணும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாற மாட்டார். நீங்கள் முழங்கால் போட்டு நீங்கள் அவர் கையை பிடிச்சி திருகி நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணால் கூட அவரை மாற்றலாம் முடியாது. வானம் எனது சிங்காசனம், பூமி என் பாதப்படி. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவரை நீங்கள் எவ்வளவு தான் உபவாசம் 40 நாள் உபவாசம் போட்டு நான் கடவுளை மாற்றிடலான்னு இருக்கிறேன் பிரதர், வாய்ப்பே இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். மாற வேண்டியது யாருன்னா நம்ம தான் மாறணும். என்ன மாறணும் அப்படின்னா முதல்ல மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நீ கஷ்டம் வந்து கவலைப்படுறதுனால உங்களுக்கு எதுனா கிடைக்குதா? ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படுறதுனால உங்களுக்கு எதுனா கிடைக்குதா? ஆனால் மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்து பாருங்கள். மன மகிழ்ச்சியாக நீங்கள் கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மனதை மகிழ்ச்சியாக இருக்க வைத்து கொள்ள பாருங்கள். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.
ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களுக்கு ஏறி போக பண்ணுகிறார். யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும் தான் ஏசாயால போட்டிருக்குது. உங்களுடைய தேசம் மகிழ்ந்து இருக்கணும் அப்படின்னா, உங்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தேசம் முதல்ல மகிழ்ந்து இருக்கணும். அப்பதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க மன மகிழ்ச்சியா இருந்தீர்களே ஆனால் அந்த மன மகிழ்ச்சியே உங்களுக்கு நல்ல ஔஷதமாக இருக்கிறது, நல்ல மருந்தா இருக்கிறது. உங்கள் காலில் அடிபட்ட காயம் 7 நாளில் தான் ஆறும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைக்க கற்றுக்கொண்டீர்களானால் அது 3 நாளில் ஆறி போயிடும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். நான் சொல்லுறேன், உங்கள் இருதயத்தை மன மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடலே ஒரு ஆரோக்கியமானதாக மாறுகிறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள். சங்கீதத்தில் இப்படி சொல்லுது, வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 37 கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். இதோட நம்ம இதோட டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரா, நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வாராம். அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கடவுள்கிட்ட மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்துருவாரு. அப்படி தானே சிஸ்டர் நம்ம நினச்சோம் எவ்வளோ நாளாக? அப்படி தானே போட்டிருக்குது. நல்லா கவனிங்க, நல்லா வாசிச்சு பாருங்கள். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் அப்படின்னா நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படி இல்லை, அது நானும் அப்படி தான் நினச்சேன். அது அப்படி இல்லாமல் அது என்ன அர்த்தம் கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கடவுள்கிட்ட மனமகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனதை மனமகிழ்ச்சியாக நீங்கள் வைத்து கொண்டீர்களே ஆனால் உங்கள் உள்ளான மனிதனை நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டீர்களே ஆனால் அவர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை எல்லாம் உங்களுக்கு அருளி செய்வதில்லை. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீங்கள் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையே அவர் உங்களுக்கு அருளி செய்கிறார். அது அப்படிதான் போட்டிருக்குது. நீங்கள் திரும்பி படித்து பாருங்களேன், உங்களுக்கு புரியும். அவர் உங்கள் இருதயத்தில் வேண்டிக் கொண்டதை எல்லாம் அவர் அருளி செய்ய மாட்டார். உங்கள் இருதயம் வேண்டிக் கொண்டதை எல்லாம் அவர் அருளி செய்வார் அல்ல, அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நீங்கள் என்னெல்லாம் வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அதை உங்களுக்கு அருளி செய்வார். அவர் நீங்கள் என்ன கடவுள்கிட்ட கேட்கணுன்றதையே அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் கடவுள்கிட்ட மனமகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் இருதயத்தை ஆழ்மனதை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட போய் முழங்கால் படிடுவதற்கு முன்பதாகவே நீங்கள் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையே உங்களுக்கு அவர் அருளி செய்வார். நீங்க போய் ஜெபத்தில் என்னெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதை உங்களுக்கு அருளி செய்வாருன்னு இல்லை, அவர் நீங்க ஜெபத்தில் என்னவெல்லாம் வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் உங்களுக்கு அருளி செய்வார். அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய மனிதனுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் வேண்டிக் கொள்ள மாட்டீங்க, உங்களுடைய சுய சிந்தனையிலிருந்து நீங்கள் வேண்டிக் கொள்ள மாட்டீங்க. நீங்கள் கடவுள் அருளின ஞானத்திலிருந்து, கடவுள் அறிவிலிருந்து, கடவுள் உங்களுக்கு அருளின அந்த அதீத அந்த ஞானத்திலிருந்து நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை, அதாவது வேண்டிக் கொள்ளுகிற வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சி
மகிழ்ச்சியா இருங்கள். அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு அருளி செய்வார். பிரியமானவர்களே, வேண்டிக் கொள்ளுகிறவர்களை அவர் அருளி செய்கிற தேவன் அல்ல. அவர் உங்கள் இருதயத்திலே என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையே உங்கள் இருதயத்துக்கு அருளி செய்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்க இருதயம் தான் நல்ல நிலம். நல்லா கவனிங்க, உங்க இருதயம் தான் நல்ல நிலம். போதிக்கப்படுகிற வார்த்தைகள் தான் நல்ல விதைகள். அந்த விதையும் நிலமும் இணையும் போது அதற்கு ஒரு உயிர் உண்டாகிறது. எப்படி என்றால், அந்த நிலத்திலே இருக்கிறதான சத்துவங்கள் எல்லாம் இணைந்து அந்த விதைக்கு ஒரு உயிரை கொடுக்கிறது. அதாவது சத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, உங்கள் இருதயம் தான் நல்ல நிலம், அந்த வார்த்தைகள் தான் நல்ல விதைகள். உங்கள் இருதயம் மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது, மன மகிழ்ச்சியாய் மாறும் பொழுது, அந்த மன மகிழ்ச்சியாக மாறுகிறது தான் அந்த விதைக்கும் அந்த மண்ணிற்கும் அந்த சக்தி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அப்புறம்தான் விதைக்கப்பட்ட விதைகளே முளைக்க ஆரம்பிக்கிறது. அது முளைச்சாதான் அது பலனை கொடுக்கும். அது பலனை கொடுத்த உடனே தான் உங்களுக்கு வெளிப்பிரகாரமாக நீங்க வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமெல்லாம் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். எல்லாம் எழுந்து நிற்போம். நாமெல்லாம் எழுந்து நிற்போம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா கர்த்தாவே, இந்த சிறிய சபையிலே கூட எங்களுக்கு கர்த்தாவே மிகப்பெரிய வல்லமையுள்ள வார்த்தைகளை கர்த்தரீர் எங்களுக்கு அருளுகிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி சொல்லுகிறோம் டாடி. அப்பா, எங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்திலே அப்பா இந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை நாங்கள் விதைத்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த விதைகளை நாங்கள் கர்த்தாவே ஏற்றுக்கொண்டு இந்த விதைகளை எங்கள் இருதயத்திலே விதைத்து அப்பா மன மகிழ்ச்சி என்கிறதான அந்த சத்துவத்தை, அந்த சக்தியை அந்த விதைகளாகிய வார்த்தைகளுக்கு நாங்கள் கொடுத்து அப்பா அதை உழைக்க பண்ணுகிற பிள்ளைகளாக கர்த்தாவே நீர் எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற கர்த்தாவே. இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்கிற தெய்வம் நீர் அல்ல. இருதயத்திலே என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை, இருதயத்திலே என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை, இருதயத்திலே என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை, ஞானத்தை கர்த்தரில் எங்களுக்கு அருளி இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகின்ற கர்த்தாவே. அப்பா, வந்த பிள்ளைகள் வந்தவனமாக அல்ல டாடி, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த இருதயத்திலே நல்ல வார்த்தையை, மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, இருதயத்தின் நிறைவை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, இருதயத்திலே ஒரு மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உச்சம் தலைமுதலாய் உள்ளம் கால் வரைக்குமாய் மன மகிழ்ச்சியினாலே நான் நிரப்பி அனுப்புகிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் இவர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதுமாய் மன மகிழ்ச்சியினாலே நிரம்பி இருக்கத்தக்கதாக இந்த நொடியிலிருந்து இனிமேல் வருகிற எல்லா காலங்களிலும் இவர்கள் பிரச்சனையை கண்டு அஞ்சாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு அப்ப பிரச்சனையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற பிள்ளைகளாக, சந்தோஷம் அடைகிற பிள்ளைகளாக, ஒரு யோசேப்பை போல, ஒரு யாக்கோபை போல, அப்பா ஒரு ஈசாக்கை போல, ஒரு ஆபிரகாமை போல மனதிலே, ஆழ் மனதிலே மகிழ்ச்சியை உடைய பிள்ளைகளாக கர்த்தரை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இருதயத்திலே ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது, அப்பா எதிர்மறையான எண்ணங்களை யோசிக்கும் பொழுது, அப்பா இறுதியாக அவர்கள் சந்தோஷத்தை இருதயத்திலே கொண்டு வர, மகிழ்ச்சியை இருதயத்திலே கொண்டு வர, அப்பா எதிர்மறையான எண்ணங்களை வெறுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தரில் தந்தருளுவீராக. பயத்தை வெறுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை, கவலையை எதிர்க்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தரில் தந்தருளுவீராக. பிரச்சனை கஷ்டம் வரும்போதெல்லாம் அதை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பை சிரிக்கிற பிள்ளைகளாக, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக அப்பா இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைக்கு பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதுமாய் இவர்களை வழிநடத்தி செல்லும்படியாக நான் கட்டளையிடுகிறேன் கர்த்தாவே. நீரே மகிமைப்படுவீராக. எல்லாவற்றையும் கரத்தில் கொடுக்கிறேன் ஐயா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.